தற்போது கிடைத்த அண்மை செய்தி. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டும் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை என்று கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி தற்போதைய நிலை குறித்து செய்தியாளர்கள் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். முதலில் தஞ்சை மாவட்ட நிலை பற்றி செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்த விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. முன்கூட்டியே நிதி ஒதுக்கி டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரும் பணிகள் நடைபெறவில்லை. சிறப்பு குழு ஒன்று அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை. டெல்டா மாவட்டங்களில் பாசனத்துக்காக மேட்டூர் அணை நேற்று திறக்கப்பட்டது. மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்னும் 4 நாட்களில் கல்லணை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்லணையிலிருந்து டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், மாயவரம் உள்ளிட்ட பகுதிகளில் கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். இந்த நிலையில் தண்ணீர் தங்கு தடையின்றி கடைமடை வரை செல்வதற்காக ஆண்டுதோறும் தூர்வாரும் பணிகள் நடைபெறும். அதே போல இந்த ஆண்டும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 10.29 கிலோமீட்டர் தூரத்திற்கு 261 பணிகள் 25.41 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனாலும் பல்வேறு பகுதிகளில் முறையாக தூர்வாரும் பணிகள் நடைபெறவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை குறித்து விவசாயிகள் கூறுகையில், ஆண்டுதோறும் தூர்வாரும் பணிகள் கடைசி நேரத்தில் தான் அறிவிக்கப்பட்டு அரைகுறையாகவே நடைபெறுகிறது. ஆனால் இந்த ஆண்டு முன்கூட்டியே நிதி ஒதுக்கியும் பல்வேறு பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் முறையாக நடைபெறவில்லை. ஒரு சில பகுதிகள் மட்டும் தூர்வாரும் பணிகளையும் தொடங்கவில்லை என புகார் கூறும் வரும் விவசாயிகள் உடனடியாக தூர்வாரும் பணிகளை எந்த அளவு நடைபெற உள்ளது என்பதை கண்காணிக்க சிறப்பு குழு ஒன்று அமைக்க வேண்டும் என, திறக்கப்படாத டெல்டா மாவட்டங்கள் விரைவில் தண்ணீர் வந்துவிடும் என, இதில் நடைபெறவுள்ள முறைகேடுகளை விசாரிக்க சிறப்பு குழு அமைக்க, தூர்வாரும் பணிகளை நடைபெறுவதை குறித்து விசாரிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாய அணிகள் கோரிக்கை வைத்துள்ளன. கடைமடை வரை தூர்வாரும் பணிகளை விரைவாக முடித்தால் மட்டுமே தான் பயிர்களுக்கு மற்ற பாசன வசதிகளுக்கு தண்ணீர் ஆனது போய் சேரும். இல்லை என்றால் கடைமடை வரையிலும் போய் சேர்வதற்கான தங்கு தடையின்றி கிடைக்காது என்று உறுதியளிக்கின்றனர் விவசாயிகள். தஞ்சையிலிருந்து உங்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். தொடர்ந்து மயிலாடுதுறை செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலை என்ன? சாகுபடிக்கு விவசாயிகள் தயாராக இருக்கின்றனரா? விவசாயிகளுக்கான தொகுப்புகள் முறையாக வழங்கப்பட்டுள்ளதா? அந்த நிலவரம் குறித்து சொல்லுங்க. வணக்கம் சுகன்யா. மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி படுகை ஆற்றின் கடைமடை மாவட்டமாக உள்ளது. இது அதிகப்படியான விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாவட்டமாக உள்ளது. இந்த ஆண்டு விவசாயிகள் 94,000 ஏக்கரில் குறுவை சாகுபடியானது செய்துள்ளனர். முன்பகுதியில் விவசாயம் செய்த விவசாயிகள் அறுவடை செய்து அவர்களது நெல்லை டிபிசியில் போட்டு விற்பனை செய்து வருகின்றனர். பிற்பகுதியில் விவசாயம் செய்த விவசாயிகள் தற்பொழுது நீர் பற்றாக்குறை காரணமாக தவிர்த்து வருகின்றனர். ஜூன் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் திறக்கக்கூடிய மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரானது இந்த ஆண்டு திறக்கப்படாததால் அவர்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது கர்நாடகாவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மேட்டூர் அணை தனது கொள்ளளவை தாண்டியதால் தற்பொழுது தண்ணீரானது திறந்துவிடப்பட்டுள்ளது. இன்னும் 2 நாட்களில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தண்ணீரானது வரும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலையில் இங்கு உள்ள வாய்க்கால்கள் எதுவும் முறையாக தூர்வாரப்படாமல் உள்ளது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரும்பாலான வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமலே உள்ளது. சில வாய்க்கால்கள் மட்டும் தூர்வாரப்பட்டுள்ளது. அவ்வாறு தூர்வாரப்பட்ட வாய்க்கால்களும் முறையான தூர்வாரப்படாமல் 100 நாள் வேலை செய்யக்கூடிய ஆட்களை வைத்து தூர்வாரப்பட்டுள்ளதால் இது சரியான முறையாக இருக்காது. விவசாய நிலத்திற்கு தண்ணீர் வரது மிகவும் சிரமமாக உள்ளது என்று அவர்கள் கூறியுள்ளனர். அரசாங்கம் இதற்கு முறையான நடவடிக்கை எடுத்து எந்திரங்களை கொண்டு தூர்வாரப்பட்டால் விவசாய நிலங்களுக்கு நல்ல நீர் வரத்து வரும், நிலத்தடி நீரும் அதிகரிக்கும் என்று அவர்கள் சாடுகின்றனர். அவ்வாறு இல்லாவிட்டால் ஆற்றில் மட்டுமே நீர் போய் கடலில் கலக்கக்கூடிய அபாயம் உள்ளதால் இது விவசாயிகளுக்கு எந்த பயனையும் அளிக்காது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்தால் விவசாயம் செழிக்கும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.